பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். என்ன செய்யனே தெரியாத கோபி அங்கே ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கிளம்புறாரு. உடனே ஈஸ்வரியும், வேண்டாம் கோபி, நீ அங்கே போகவே வேண்டாம். நீ வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்த ராதிகா வேணும்னு இனியும் நீ நினைக்கவே வேண்டாம். எப்படியும் நீ போகலனாலே அந்த ராதிகா எதிர்பார்த்த மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துருவாங்கல்ல. அப்புறம் நீ நிம்மதியாக இங்கேயே இருக்கலாமே கோபி. நீ எதுக்காக ராதிகாவை பார்க்க போகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. அதுக்கு கோபியும், இத்தனை நாள் ராதிகாவை பற்றி நான் ரொம்ப யோசிக்காமல் இருந்துட்டேன். என்னால் ராதிகா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ராதிகா எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்தான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்ததுக்கப்புறமா நான் ராதிகாவை போய் பார்க்கவும் இல்லை, என்ன ஏதுன்னு பேசவும் இல்லை. அதனால் கண்டிப்பாக ராதிகாவை போய் பார்த்து அவள் மனசை மாற்றி மறுபடியும் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேம்மா அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாரு கோபி. இதை கேட்டுட்டு இங்கே ஈஸ்வரியும் கண் கலங்கிக்கிட்டே, வேண்டாம் கோபி, அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவோ பிரச்சனையை நீ பார்த்துட்ட. இப்போ தான் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்த, மறுபடியும் இந்த ராதிகா இப்படி டிவோர்ஸை பற்றியெல்லாம் பேசி தேவையில்லாமல் உன் மனசை ரொம்ப வேதனைப்படுத்திட்டா. என் பையன் கோபி நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் ராதிகாவால் மறுபடியும் நீ ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. அம்மா, எனக்கு எதுவும் ஆகாது, இது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே செழியனும், அப்பா நானும் கூட வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. வேண்டா செழியா, நானே போய் ராதிகாவை பார்த்து முதல்ல பேசி எல்லாத்தையும் புரிய வைக்கணும். நான் தனியாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஈஸ்வரியோட பேச்சை கேட்காம ராதிகாவை பார்க்க கோர்ட்டுக்கு கிளம்பிடுறாரு கோபி. அங்கே போன கோபியும் ராதிகாவை பார்க்குறாரு. ராதிகாவை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இங்கே கோபியோட வக்கீல் வந்து பேசுகிறாரு. கோபி சார், நீங்கள் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதனால் நான் ராதிகா கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன், நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ராதிகாவோட வக்கீல் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கோபி சார் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு ரொம்ப தெளிவாக பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே உடனே கோபியும், ராதிகா உன்கிட்ட பேசணுன்னு தான் ராதிகா வந்தேன். நீ எதுக்கு ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்த? மயு என்னை தேடியிருப்பால, மயுவுக்காகவாது நம்ம ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்க, உடனே ராதிகா சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே எல்லா வேலையும் விட்டுட்டு இப்போ தான் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரேன். நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதீங்க. நான் எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் முதல்ல உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப உங்கள் கூட ஆசையாக வாழணும்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா தான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ தெரியலையே, பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற எண்ணமே எனக்கு வந்தது. அதனால இனி இதை பற்றி பேச வேண்டாம், முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் கோபி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பேரதிர்ச்சி அடைஞ்ச கோபியும், ஆமாம் ராதிகா, நீ என்ன சொல்ல வர? ஆமாம், இப்போ நீ இங்கே இல்லையா? நீ எங்கே இருக்க? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்ல, நான் பெங்களூர் போயிட்டேன். அங்கேயாவது நிம்மதியாக மயுக்காக வாழணும்னு ஆசைப்பட்றேன். இத்தனை நாள் நீங்கள் தான் வேணும், உங்கள் கூட இருந்தால் தான் சந்தோஷம்னு நினச்ச என்ன நீங்கள் ரொம்ப ஏமாத்திட்டீங்க. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க? நீ கிளம்பி போகும்போது என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் கூடவே வந்திருப்பேனே. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசிக்க முடியல. எத்தனை நாள் தான் பாக்கியாவோட வீட்டில் ஒன்னையே நினச்சிக்கிட்டு தனியாக இருக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே உள்ள ராதிகாவையும் கோபியவும் வர சொல்லிடுறாங்க. இங்கே ராதிகா கோபி பேசுகிற எதுக்குமே பதில் பேசாமல் அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு கோபி நினைக்கிறாரு, அப்போ ராதிகா மனசு மாறிட்டா போல, கண்டிப்பாக இனிமேல் என்னை பிரியணும்னு ராதிகா நினைக்க மாட்டா அப்படின்னு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க நீதிபதியும் கோபி ராதிகாவை முன்னாடி வர சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷம்தான் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ் வேணும்னு வந்து நிற்கிறீங்களே, கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிருக்கலாம். இல்லைனா கொஞ்சம் நீங்களே பேசி சரியாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம். அப்படி இல்லைனாலும் வீட்டில் இருக்க பெரியவங்கள வச்சியாவது பேசியிருக்கலாம். அதுக்குள்ளே எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு கேட்க, உடனே ராதிகாவும், இப்போ தான் ஒரு தெளிவான நல்ல முடிவை நான் எடுத்திருக்கேன். கோபியை நான் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன். அவர் கூட நான் சந்தோஷமாக வாழ போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. நான் நம்பி ரொம்ப ஏமாந்துட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு பொண்ணு மயு இருக்கா, அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும், நல்லபடியாக வளர்க்கணும், அவளுக்காகவே வாழணும்னு இனி ஆசைப்பட்றேன். அதனால் கண்டிப்பாக எனக்கு இந்த டிவோர்ஸ் தேவை தான். அது மட்டும் இல்லாமல் கோபியை நான் பிரிஞ்சு இருந்தால்
தான் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். கோபி என்ன பிரிஞ்சு இருந்தால் தான் அவரும் சந்தோஷமாக இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. ராதிகா இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு கோபி பேரதிர்ச்சி அடைகிறாரு. ராதிகா மனசு மாறிட்டா, என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டான்னு நினச்சேன். நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு ராதிகா அவ்வளோ அமைதியாக இருந்தா உள்ளே வந்து இப்படி சொல்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி. உடனே இங்கே நீதிபதியும் கோபி கிட்ட, நீங்கள் என்ன சொல்கிறீங்க கோபி? உங்கள் கூட வாழ விருப்பமே இல்லைன்னு ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் தரப்பில் இருக்கிறத சொல்லணும்ல அப்படின்னு கேட்க, நான் ராதிகாவை ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப விரும்புகிறேன். ராதிகா இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி பார்க்க முடியாது. எனக்கு மயூ ராதிகா ரொம்ப முக்கியம். நான் இப்படி நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணமே ராதிகா எனக்கு செஞ்ச உதவியால் தான். ராதிகா என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தேன். நிறைய பிரச்சனை வந்தது, அதில் நான் ராதிகாவை ரொம்ப விட்டு கொடுத்துட்டேன். ராதிகா சந்தோஷமாக தான் இருக்கிறாளான்னு கூட பார்க்காம நான் ரொம்பவே என்னுடைய சந்தோஷத்தை பற்றியே யோசிச்சிட்டேன். அதனால தான் ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது. வேண்டாம் ராதிகா, நான் கண்டிப்பாக உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் ராதிகா இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ராதிகா என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும். நான் ராதிகாவை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு தான் நினைக்கிறேன். என் பொண்ணு மயுவை நான் நல்லபடியாக படிக்க வைக்கணும், பெரிய ஆள் ஆக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு இனியாவை நான் எப்படி கவனிக்கிறேனோ அதே மாதிரி தான் மயுவும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு இங்கே ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா கோபி உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு. நீங்கள் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏதாவது பிரச்சனைனா இப்போவே பேசிடுங்களேன். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி நம்ம டிவோர்ஸ் வாங்கிட்டோம், கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருக்கலாமேன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாதுல்ல ராதிகா. அதனால தான் நீங்கள் தனியாக போய் பேசுங்க. இல்லைனா என் முன்னாடி பேசினாலும் சரிதான். கல்யாணமான 3 வருஷத்துலேயே நீங்கள் டிவோர்ஸ்னு வந்து நிற்கிறதெல்லாம் என்னால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. நீங்கள் 2 பேரும் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேத்துக்குமே பசங்களும் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. நீங்கள் திடீர்னு உடனே டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நினச்சாலும் என்னால் சீக்கிரமாக அதெல்லாம் தர முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் கோவத்தில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தெளிவான ஒரு முடிவெடுத்து ஒன்று சேரலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பிரச்சனைன்றதை இங்கேயே பேசி சமாதானம் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைக்கும் நீங்கள் முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டிவோர்ஸை உங்களுக்கு தேவைப்படாது. ஏதாவது பிரச்சனை இருந்தால் இப்போவே நீங்கள் கோபிக்கிட்ட கேட்டுடலாமே அப்படின்னு ராதிகா கிட்ட சொல்ல, உடனே ராதிகா சொல்கிறாங்க, நானே கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக கோபியோட அம்மா நான் கோபி கூட வாழ விரும்ப மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க என்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் கோபிக்காகவே நான் அந்த பாக்கியா வீட்டில் இருந்து அவங்க அம்மாவால் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். என் பொண்ணு என்னால் ரொம்பவே அழுதுட்டா. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் எடுத்த முடிவால் தான் என் பொண்ணு மயு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கா. இனி மயு அழக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்னா நான் மயுவை கூட்டிட்டு தனியாக போகணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த ஒரு முடிவெடுத்திருக்கேன். கோபி சொன்னதெல்லாம் கேட்டேன். கோபி என்னை தேடி வருவாருன்னு எத்தனையோ நாள் காத்துட்டு இருந்தேன். ஆனால் நானும் மையவும் ஏமாந்து தான் நின்னோம். தன்னுடைய அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் எப்படி இருக்கேன், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் பாக்கியாவோட வீட்டில் இருக்கிறோமான்னு கூட எங்களை பற்றி யோசிக்காமல் எங்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறையும் பொறுப்பும் இல்லாத இந்த கோபி கூட நான் எதுக்காக ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் குடும்பமாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் குடும்பத்தோடு தான் இருக்கணும்னு கோபி நினச்சாரு. அதனால் எங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை எப்பயுமே சரியாகாது. நான் கோபியை விட்டு பிரிஞ்சாதான் அது என் பொண்ணு மையுவுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லும்போது உடனே கோபி சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிரு ராதிகா. நீ என் கூட இருக்கும்போது உன் அருமை பெருமை என்னன்னு எனக்கு தெரியல. நீ என்னைக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போனியோ அது என்னால் தாங்கிக்கவும் முடியல. உன்னை தேடி எத்தனை முறை உன் வீட்டுக்கு வந்திருப்பேன்னு உனக்கு தெரியுமா? உன் அம்மா மட்டும் இருந்தாங்க ஒரு நாள், அப்புறம் யாருமே அங்கே இல்லை. பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் நீங்கள் வீடையே காலி செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னு. என்கிட்ட இதை கூட சொல்லக்கூடாதுன்னு ஏன் ராதிகா இப்படி இருந்த? என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு உனக்கு ஏன் தோணுச்சு? நான் அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் நீ இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வேன்னு யோசிக்க வேண்டாமா? என் குடும்பத்தையும் என் பசங்களையும் பற்றி யோசிக்காம நீ தான் வேணும்னு உனக்காகவே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. இப்போ நீ எடுத்த முடிவு சரியா ராதிகா? நீயே என்னை விட்டு கொடுத்தாலும் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் உன்
உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். என் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னை நான் பாக்கியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது பெரிய தப்பு தான். அதனால தான் நீ என்னை பிரியணும்னு நினச்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியாமல் என் அம்மா உன்னையும் மயூவியும் ரொம்பவே மனசு வேதனைப்படுத்தியிருக்காங்கன்னு நீ சொல்லி தான் எனக்கு தெரிய வந்தது. பாக்கியா வீட்டில் இருக்கும்போதே இதெல்லாம் நீ சொல்லியிருந்தா கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு நான் புது வீட்டுக்கு கிளம்பி வந்திருப்பேனே தவிர்த்து என் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா பாக்கியா கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசை மாற்றி நீ என் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியன்றதை புரிய வச்சுட்டா. இப்போ வரைக்கும் என் அம்மா பேச்சை கேட்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா போதும்னு மட்டும்தான் எனக்கு தோணுது அப்படின்னு கோபி கண் கலங்கிக்கிட்டே பேச ராதிகா தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க. கோபி அழுகிறத பற்றிலாம் யோசிக்காம அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுறாங்க, இல்லை மேடம், நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை. எனக்கு இந்த டிவோர்ஸ் ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுது. ஏற்கனவே இருந்த வாழ்க்கையில் ராஜேஷால் நான் ரொம்பவே அவமானப்பட்டேன். அதெல்லாம் அவன் சரி செய்யணுன்றதுக்காக தான் கோபியை கல்யாணம் பண்ணேன். ஆனால் இந்த கல்யாணத்துலேயும் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை. மறுபடியும் கோபி திருந்தி என்னை நல்லபடியாக பார்த்துப்பாரு, என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வார், தன்னுடைய அம்மாவை பற்றியோ தான் பசங்களை பற்றியோ நினைக்காம என்ன பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதனால் திருந்தாத கோபி கூட வாழணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை. நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவை சொல்லணும் அப்படின்னு ராதிகா தான் முடிவை அங்கே எடுத்து வைக்கிறாங்க. இங்கே கோபி அழுதுகிட்டே, நீ என்ன முடிவெடுக்கிறது? நான் ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ பிரிஞ்சு போகணும்னு நினச்சா நான் அப்படி முடிவெடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு நீங்கள் வேணும். அது மட்டும் இல்லாமல் நாம் குடும்பமாக சந்தோஷமாக வாழணும். அதனால் நீ முடிவெடுக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்றைக்கும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் ராதிகா. என்னை மீறி எப்படி உனக்கு டிவோர்ஸ் கிடைக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே 2 பேர் பேசுகிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நீதிபதியும் ராதிகாவை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ தனியாக இல்லை, உங்கள் பொண்ணையும் பார்த்துக்கணும், உங்கள் குடும்பத்தையும் நல்லபடியாக கவனிக்கணும். அதுக்கு கண்டிப்பாக கோபியோட துணை தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கோபம் குறைஞ்சி கோபியோட நல்ல மனசெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவரோட பாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்து வாழ நீங்கள் நினச்சா கண்டிப்பாக டிவோர்ஸை பற்றியும் நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு 3 மாதம் நான் டைம் தரேன். அது நல்லா யோசிச்சு பாருங்கள். உடனே முடிவெடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே கோபி சொல்கிறாரு, மேடம், ராதிகா என்னை விட்டு பிரிஞ்சு பெங்களூர் போயிட்டா. அவள் பெங்களூரில் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது தேடி போகிறதுக்கு. அதனால் எங்கே இருக்கானாவது சொல்லுங்களேன். நான் எப்படியாவது தேடி போய் ராதிகாவோட மனசை மாற்றி டிவோர்ஸ்ன்ற எண்ணம் வராதபடிக்கு நான் கண்டிப்பாக மாற்ற முடியும் என்னால். ராதிகா, அதை மட்டும் சொல்லு ராதிகா. என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு முடிவெடுத்த நீ எங்கே போகிறனாவது சொல்லேன். அப்பப்போ நான் உன்னை பார்த்துப்பேன். மையவும் கண்டிப்பாக என்னை தேடுவாள்ல. நான் மையுவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். என் மனசை ஏன் ராதிகா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல உடனே ராதிகா சொல்கிறாங்க, நான் என்றைக்கும் மாற போகிறதில்ல. 3 மாதம் இல்லை, நீங்கள் 1 வருஷம் கொடுத்தாலும் கண்டிப்பாக கோபியை விட்டு பிரியணுன்ற எண்ணம் எனக்கு வந்துருச்சு. தனியாக இருந்து என் பொண்ணு மையுவை வளர்க்க என்னால் முடியும். நானும் சம்பாதிக்கிறேன். எனக்கும் பாக்கியா மாதிரி நிறைய திறமை இருக்குது. தனியாக இருந்து பொண்ணை நல்லபடியாக வளர்த்து காட்டுவேன். இனி கோபியோட உதவி எனக்கு என்றைக்கும் தேவைப்படாது. நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற உண்மையவும் கோபிக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ராதிகா வேற வழியே இல்லாமல் கண் கலங்கிக்கிட்டு எப்படியாவது கோபியை விட்டு பிரிஞ்சிடலான்னு பார்த்தா 3 மாதம்னு சொல்லிட்டாங்களே. 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வரணும்னு வேற சொல்லியிருக்காங்க. கோபியை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் நினச்சா இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியில் வராங்க. அந்த சமயம் கோபி அங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ராதிகா. உடனே அவங்க முடிவெடுக்காமல் நாம் யோசிக்கிறதுக்காக எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்க பார்த்தியா. 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் உன் மனசை நான் மாற்றிடுவேன். இப்போயாவது சொல்லு ராதிகா, என் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, உன்னை அப்பப்போ நான் பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் உன் மனசை மாற்ற எனக்கு வேறு வழி தெரியல. நீ பெங்களூரில் எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை தேடி வரேன்னு சொல்ல, வேண்டாம் கோபி, பக்கத்தில் இருக்கும்போதே என்னை தேடி நீங்கள் வரலை. பாக்கியாவோட வீட்டிலையே இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என் மேலே அக்கறையே இல்லாமல் இருந்தீங்க. இப்போ நான் எவ்வளவோ தூரம் போயிட்டேன். என்னை தேடி நீங்கள் வரணுன்ற அவசியம் என்ன இருக்குது? அப்படியே நீங்கள் நினச்சாலும் உங்கள் அம்மா கண்டிப்பாக என்னை தேடி வர விட மாட்டாங்க. ஏன்னா உங்கள் அம்மா உங்களை கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னால் சந்தோஷமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கு இருக்கணும்? உங்களால் எனக்கு மட்டும் என்ன நிம்மதியும் சந்தோஷமுமா கிடச்சிது? அவமானமும்
உங்கள் அம்மாவால் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே தான் இருந்திருக்கேன். அதனால் வேண்டாம், உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறது தான் சந்தோஷம்னு தெரிஞ்சு தான் உங்களை விட்டு பிரிஞ்சு வந்தேன். மறுபடியும் ஒன்று சேர எந்த வாய்ப்புமே கிடையாது. பாக்கியா எப்படி ஒரு தெளிவான முடிவெடுத்தாங்களோ, உங்களை விட்டு பிரியணும்னு நினச்சி தனி ஆளாக நின்று சாதிச்சு காட்டினாங்களோ, அதே மாதிரி என்னாலையும் தனியாளாக இருந்து சாதிச்சு காட்ட முடியும். பாக்கியாவோட வாழ்க்கையில் நீங்கள் இருந்தப்பையும் பாக்கியாவுக்கு நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா சந்தோஷத்தை நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். இருந்த நிம்மதியும் இல்லாமல் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன் கோபி, என்னை தேடி நீங்கள் வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ராதிகா இனி கோபி கூட வாழவே கூடாதுன்ற உறுதியான முடிவில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராதிகா என்ன எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாலும் மனசு மாற மாட்டேங்கிறாளே, நான் சொன்ன எதையும் கேட்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்கா. எப்படி ராதிகாவை தேடி எங்கன்னு போகிறது? ராதிகா எங்கே இருக்கான்னு கூட தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேச மாட்டேங்கிறா. 3 மாதத்துக்குள்ள ராதிகாவோட மனசை மாற்றி ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சா என்ன நடக்கும்னே தெரியலையே அப்படின்னு ரொம்பவே சோகமாக அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு கோபி. போன கோபியை பார்த்துட்டு இங்கே ஓடி வந்து இனியாவும் செழியனும் கேட்குறாங்க, அப்பா என்னப்பா ஆச்சு? தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு வேற போனீங்க. பாட்டி கூட வரேன்னு சொன்னாங்க, வேண்டான்னு சொல்லிட்டீங்க. நானாவது வரேன்னு சொன்னேன், என்னையும் கூட்டிகிட்டு போல. அப்பா என்னப்பா சொன்னாங்க? என்னப்பா ஆச்சு? ரொம்ப சோகமாக இருக்கீங்களேப்பா அப்படின்னு கேட்க இங்கே கண் கலங்கி போய் நிற்கிறாரு கோபி பதில் பேசாமல். இதை பார்த்த ஈஸ்வரியும் மறுபடியும் அந்த ராதிகா வேற என்ன செஞ்சிருப்பா? கோபியை அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பா. அதனால தான் என் பையன் இப்படி திரும்பி வந்திருக்கான். என்னாச்சு கோபி? என் பேச்சை கேட்காம ராதிகா தான் முக்கியம்னு கிளம்பி போய் அவமானப்பட்டு வந்து நிற்கிறியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே கோபியும், என்ன ராதிகா அவமானப்படுத்தியிருந்தாலும் நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க போகிறதில்லம்மா, என் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன்னு ரொம்பவே உறுதியாக இருக்கா. அது மட்டும் இல்லை, ராதிகா என்கிட்ட சொல்லாமல் பெங்களூர் கிளம்பி போயிட்டாமா. ராதிகா பக்கத்தில் தான் இருப்பா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி போயிடலான்னு நினச்சேன். இங்கே பெங்களூரில் எங்கே இருக்கா, என்ன செய்கிறா, மயுவை எப்படி பார்த்துக்கிறான்னு ஒன்றுமே புரியல. தனியாக இருந்து எப்படிமா ராதிகாவால் மயுவை பார்த்துக்க முடியும் அப்படின்னு அழுகிறாரு. இதை பார்த்த ஈஸ்வரியும், ஏன் கோபி, நீயும் தான் குடும்பம் வேண்டாம், பசங்களை பற்றி கவனிக்காம பாக்கியா வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனியே, அப்போ பாக்கியா தனியாக இருந்து உன் பசங்களை எப்படிப்பா பார்த்துக்கிட்டா? அப்போல்லாம் உனக்கு எங்களை பற்றி இவ்வளோ யோசனை வரவே இல்லையே. இப்போ ராதிகா மையுவை வச்சுக்கிட்டு தனியாக எப்படி பார்த்துப்பான்னு யோசிக்கிற நீ, உன் பசங்க அத்தனை பேரையும் பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பா, படிக்க வச்சிருப்பா, கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா, அவங்க தேவையெல்லாம் பார்த்துருப்பா. ஏன் உன் அப்பா அம்மாவை தன்னுடைய அப்பா அம்மாவாக கவனிச்சுக்கிட்ட பாக்கியாவை பற்றி உனக்கு இப்படியெல்லாம் தோணவே இல்லையா? என்ன கோபி நீ எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. அதான் ராதிகா நீ வேண்டவே வேண்டான்னு உறுதியான முடிவில் இருக்கும்போது நீ ஏன் போய் கெஞ்சணும்? நீ ஏன் போய் அழணும்? ஏன் அவள் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும்? பேசாமல் பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் உனக்கு வரட்டும். இனியாவது அந்த ராதிகாவை பற்றி நீ புரிஞ்சுக்கோ. உன்னை அவமானப்படுத்தணும், உன்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்றது மட்டும்தான் ராதிகாவோட எண்ணமாகவே இருந்திருக்கு. அதனால் உன் பசங்களுக்காக நீ பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாக்கியா சொல்கிறாங்க, என்னத்தை இதெல்லாம்? யார் கூட யார் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது? அப்படியே கோபி மனசு மாறி என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சாலும் நான் எப்படி ஒத்துப்பேன்னு நினைக்கிறீங்க? என்ன வேண்டான்னுட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிப்பார். ராதிகா வேண்டான்னு சொன்ன உடனே மறுபடியும் என்ன தேடி வருவார், நான் ஏற்றுக்கணுமா? அப்படி எந்த அவசியமும் இல்லை. கோபி என்னைக்கு என்னை பிரிஞ்சு போனாரோ, என்னை ஏமாற்றி டிவோர்ஸ் வாங்கினாரோ அன்னைக்கே நான் முடிவெடுத்துட்டேன், இனி கோபி முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு. உங்களால் தான் கோபி இத்தனை நாள் இங்கே தங்கி இருக்கிறதுக்கே நான் வந்து ஒத்துக்கிட்டேன். ஆனால் இனியும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராதத்த. வேணும்னா கோபியை கூட்டிகிட்டு போய் ராதிகா கூட ஒன்று சேர்த்து வைங்க. அவங்க பிரியறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்காதீங்க. ராதிகா இப்போ கொஞ்சம் கோவத்தில் இருக்கிறாங்க, அதனால் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கோபி பேசி சமாதானப்படுத்தினா கோபி கண்டிப்பாக ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்க குடும்பத்தை பிரிக்காமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு ரொம்ப கோவமாக கோபி முன்னாடி ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோபியும் இங்கே ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, பாக்கியா சொல்கிறதும் சரிதானம்மா. நான் பாக்கியாவுக்கு என்ன சாதாரண பிரச்சனையாக தந்துட்டு இருந்தேன். பாக்கியா முன்னேறக்கூடாது, பசங்க கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தந்தேன். என்னால் எவ்வளவோ பிரச்சனையை பார்த்த பாக்கியா மறுபடியும் என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எப்படிம்மா நினைப்பா? அது மட்டும் இல்லாமல் நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா என் குடும்பம் ராதிகா குடும்பம் தானே, நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. பாக்கியா சொன்னது தாம்மா சரி.
நான் என்னதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ராதிகா தான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம்னு உங்கள் பேச்சை கேட்காம ராதிகா கூடவே கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ராதிகாவும் என்னை பிரிஞ்சு போயிருக்க மாட்டா. நான் இப்படியே கிளம்பி எங்கேயாவது போய் ராதிகாவை தேடுறேம்மா. ஆனால் இந்த வீட்டில் இருந்து என்னால் இன்னும் அவமானப்பட்டுட்டு இருக்க முடியாது. என் குடும்பத்தை பிரிஞ்சு இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ராதிகா தாம்மா வேணும் அப்படின்னு கண் கலங்கி பேசுகிறாரு. கோபியோட நிலைமையை பார்த்துட்டு பாக்கியா சொல்கிறாங்க, இப்பயாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு அங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்கள் அம்மா பேச்சை கேட்காம ராதிகா தான் முக்கியம்னு கிளம்பி போயிருந்தாலோ, இல்லை மறுபடியும் ராதிகாவை தேடி போன நீங்கள் ராதிகா வீட்டிலேயே இருந்திருந்தாலோ இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. உங்களை ராதிகா பிரிஞ்சு போயிருக்கவும் மாட்டாங்க. மயுவோட நிலைமையை நீங்களும் யோசிச்சு பார்க்கல, ராதிகாவும் யோசிக்கல. ராதிகா தான் உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்கனாலும் மயு கண்டிப்பாக உங்களை தேடுவாங்க கோபி. அதனால் இன்னும் இங்கேயே இருந்து ராதிகாவை நினச்சி அழுதுட்டு இருக்காம அவங்கள தேடி கண்டுபிடிச்சி ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு உங்கள் அம்மா மறுபடியும் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு இப்படி மறுபடியும் பேசினாங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு பாக்கியா போயிடுறாங்க. ராதிகா எங்கே இருக்கான்னு தெரியல, எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியலையே அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிற கோபி ராதிகாவை தேடி கிளம்புறாரு. ராதிகா கிட்ட பேசி புரிய வைக்கணும், மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசையில் பாக்கியா வீட்டில் இருந்து ஈஸ்வரி கிட்ட கூட சொல்லாமல் அங்கே ராதிகாவை தேடி கிளம்புறாரு கோபி.